கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் டு மீஞ்சூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் டோல்கேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். அதாவது டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். ரெட் ஹில்ஸ்லேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர். ரெட் ஹில்ஸ் பஜார்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 10 கிலோமீட்டர். அண்ணா நகர்லேருந்து எடுத்திங்கன்னா 25 கிலோமீட்டர் வரும். எக்ஸாக்டாக ஒரு 40 to 45 மினிட்ஸில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். ஒரு வில்லேஜுக்கு அட்மாஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு சிஎம்டி அப்ரூவலில் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முதல்ல ஒரு ட்ரோன் வியூ பார்க்கலாம். ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. ட்ரோனில் நம்ம ஒரு வியூ பார்த்துட்டு வருவோம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம இப்போ நிற்கிறது வந்து 40 ஃபீட் ரோடு. இந்த 40 ஃபீட் ரோடு இவரோட ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில். இந்த ஆஃபீஸ் இந்த ரோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வில்லாக்காக ஒதுக்கியிருக்காங்க. வில்லா ப்ராஜெக்டாக ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 140 வில்லா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 140 வில்லா நீங்கள் வந்து பார்த்துட்டு வில்லாவாக கூட புக் பண்ணிக்கலாம். வில்லா வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்கலாம். வில்லா பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க. பிளாட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரோடுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து பிளாட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். உள்ளவே வந்து பார்க்கு கார்டன் எல்லாமே உள்ளவே வருது. உங்களுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ்க்காக இபி லைன் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் உடனே கூட வில்லா கட்டிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாநகர்லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். பியூர் வில்லேஜ், சுற்றி அட்மாஸ்பியர் ஃபுல்லாக பியூர் வில்லேஜ் உள்ளே இருக்குது. இப்போ ஹெவி மழை பெஞ்சுது. அதாவது இன்றைக்கி நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1. நேற்று வரைக்குமே நல்லா மழை தான் பெஞ்சுது. நீங்கள் காலையில் கூட விட்டு மழை பெஞ்சுது. இந்த சைக்ளோனுக்கு பெஞ்ச மழையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ நிற்குது பாருங்கள். காலி இடம்ன்றதுல அந்த இடத்துல நிற்குது. தார் ரோடு போட்டாங்க, கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்காங்க. தார் ரோடு கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து உள்ள நிற்கிது. இது வந்து எம்டி லேண்டில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தண்ணி நிற்கும். நம்மளும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வீடு கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. இது இங்கே எல்லாமே நீங்கள் வந்து பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் கட்டலாம். நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் வந்து இங்கேருந்து அண்ணா நகரில் இருக்கவங்க எல்லாமே ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூரமாக இருக்குது, டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பிளாட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 999 தான். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வச்சுக்கோங்களேன். 999 தான் ரேட் போட்டிருக்காங்க. 1000 rupees நீங்கள் ரவுண்டாக சொன்னீங்கன்னா 1000 rupees. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6,40,000 ரூபா. நீங்கள் அதில் லோனும் போகலாம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. பட் காசு இருக்கும், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கையில் இருக்கும். இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் லோன்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்கலாம். ரொம்ப லோ கிளாஸ் பீப்புளும் வாங்கக்கூடிய ரேஞ்சில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் நான் இப்போ வாங்கி வச்சுட்டா ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் நான் விற்க போகிறேன் அப்படின்னு தலைமுறை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வைக்கலாம். நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு, படிப்புக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இதை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணலாம். எங்கேயோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம், மோசூர் எனக்கு கால் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்க, அதுக்கு முன்னாடி விற்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம்
ரீசேலே பண்ண முடியாத இடத்துலலாம் வாங்கியிருப்பாங்க. இன்னமும் ரேட் ஏறி இருக்காது. இங்கெல்லாம் வந்து இன்னும் போக போக ரேட் வந்து ஏறும். ஏன்னா பக்கத்தில் நிறைய வேர் ஹவுசஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு இப்போ இருக்கிறது வந்து 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு. பெரியபெரல் ரிங் ரோடு ஒன்று போட போகிறாங்க. அதாவது அதானி போர்ட்டையும் மகாபலிபுரத்தையும் கனெக்ட் பண்ணுறது. அப்போ அது போடும்போது இது இன்னர் ரிங் ரோடாக மாறிடும். அது வந்து அவுட்டர் ரிங் ரோடுன்னு பேர் வந்துடும். அப்போ வந்து இது இன்னர் ரிங் ரோடு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லிட்டு தாம்பரம் பைபாஸ் போட்டாங்க. தாம்பரம் டு இந்த மதுராவில் வழியாக வந்து ஒரு பைபாஸ் போட்டாங்க கோயம்பேடு போகிறதுக்கு. அது வந்து அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு 400 போட்டதுக்கப்புறம் அதை வந்து இன்னர் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபேமஸ். அதாவது நிறைய ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தது. இப்போ அவுட்டர் ரிங் ரோடு கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. அங்கே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அடுத்து இந்த அவுட்டர் ரிங் ரோடு இன்னர் ஆகிடும். இப்போ போடுற 400 பெரியபெரல் ரிங் ரோடு வந்து அவுட்டர் ரிங் ரோடு மாறிடும். நிறைய டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே சொல்லுவாங்க அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் வந்துட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. வீடும் கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம். வெறும் 6,50,000 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் ஒரு பிளாட்டுங்க வந்து ஓனர் ஆகிடலாம். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்காக எங்களுக்கு ₹1 கூட நீங்கள் கமிஷன் தர தேவையில்ல. டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த டீம்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். பில்டர்கிட்டே நீங்கள் பேசிவிட்டு நல்ல ஒரு டெவலப்பர் அசோக் நந்தவனம் இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. நிறைய இடம் சென்னையில் ஃபுல்லாக நிறைய இடங்கள் இவங்களோட பேரில் இருக்கும். டெவலப் ஆன இல்லை நல்ல அப்போ போடும்போது என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அந்த இடம் எப்படியோ பெரிய டெவலப் ஆகிருக்கும் எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நிறைய ப்ராஜெக்ட் பண்ண ஒரு கம்பெனி தான். நம்ம இப்போ உள்ளே வந்து பார்க்குறோம். லாஸ்ட்டில் இந்த பக்கம் பாருங்க ஹைடென்ஷன் லைன் போகுது. அந்த இடத்த கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 அடி ரோடாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் ஹைடென்ஷன் லைன் போகிறது இடம் வந்து 2 பக்கம் 24 அடி ரோடு போட்டாங்க. அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹைடென்ஷன் லைன் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது. வில்லா வந்து பார்த்து இது மாதிரி பண்ணுவாங்க. வில்லா வந்துட்டு இது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. வில்லா நீங்கள் லக்ஸரி வில்லாஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இங்கே வில்லாவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அழகாக பக்கத்தில் பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இருக்குது. மாந்தோப்பு பக்கத்தில் இது மாதிரி நீங்கள் தோப்பாவை நீங்கள் பக்கத்தில் ஒரு 10 கிரவுண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே 10 லட்ச ரூபா தான் உங்களுக்கு. அந்த ரேஞ்சு தான் வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல தார் ரோடு, நல்லா மெயின்டனும் பண்ணுவாங்க. தேவைப்படுறேன் வந்து கொடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.